எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நாகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி 42 வயசு அவங்களுக்கு. அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்களுடைய வீட்டில் நங்காநல்லூரில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க அதை வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இன்ஸ்டாகிராம் மூலிமா அவங்க வந்து ப்ரொமோஷன் அதை வந்து பண்ணது மூலமாக இனியும் லார்ஜ் ஸ்டோரே வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து 52 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து அவங்கள வந்து மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த நாகலக்ஷ்மி அந்த அம்மா பேர். அவங்கள கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவரும் தன்னை தானே வந்து மாய்த்து கொண்டார் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இது வந்து எப்போ அந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னா April 27 பையன் வந்து திடீர்னு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா 2 பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து ஒவ்வொரு ரூமில் வந்து இறந்து கிடந்திருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பேர் வந்து சுப்பிரமணியம், இவங்க இந்த அம்மா பேர் நாகலக்ஷ்மி. இவங்க வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காரணமாக கொஞ்சம் நாட்களாகவே வந்து தனியாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் மதுரையில் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து ஹரிஷ் பரத்வாஜ்னு சொல்லி 21 வயசு. அவன் வந்து ரஷ்யாவில் மெடிக்கல் MBBS படிச்சுட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2வது பையன் பேர் வந்து சைலேஷ்னு சொல்லி அந்த பையனும் வந்து சென்னையிலேயே வந்து அவர் ஃபஸ்ட் இயர் அந்த மெடிக்கல் இது தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்பிரமணியம் வந்து ரீசெண்டாக இப்போ தான் சென்னைக்கு வந்திருந்தார். அவங்க ஒய்ஃபுக்கிட்டே வந்து அப்பாலஜைஸ் பண்ணார். பாஸ்ட்டாக நடந்த அப்புறம் இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ அப்பாலஜைஸும் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. April 27 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து அவங்க பையனுக்கு ஏதோ டிஸ்டர்பிங் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பையன் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. 2வது பையன் இந்த பையன் வந்தது. அந்த பையன் வந்து பார்த்த உடனே ஷாக் ஆகியிருக்கான். அப்புறம் போலீஸ்க்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்து அவங்க 2 பேர் பாடியும் போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பியிருக்காங்க. அட்டாப்சி இது வந்து ஒரு பெரிய அதிர்வலையவே ஏற்படுத்தியிருக்கு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது வந்து சண்டை வந்து வெடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இவங்கள கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, இப்போ அண்டர் வேல இருக்க இன்வெஸ்டிகேஷன். இவர் வந்து நம்ம இவங்கள கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவரும் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரா என்ன ஏது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். நம்ம வந்து கொஞ்சம் எந்த ஒரு வேலையும் செய்யும்போது யோசித்து செய்யணும். இப்போ வந்து அவரும் வந்து அந்த அம்மா நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் போயிட்டாங்க. இப்போ 2 பசங்க படிக்கிற பசங்க. அவங்க லைஃப் இப்போ தான் கரியரே ஸ்டார்ட் ஆகுது, ஆகப்போகுது. படிப்பு முடிஞ்சு அவங்களுடைய இதுவும் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் நம்ம முன்கூட்டி அந்த மாதிரி வந்து யோசனைகள்லாம் வந்ததுன்னா கவுன்சிலிங்க்கு அந்த நம்பர்லாம் ஏதாவது கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்து ஹெல்ப்லைன் நம்ம நாடணுன்னா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராமல் தவிர்க்கலாம். இந்த மாதிரி இன்னொருத்தரை வந்து கொலை பண்ணுறதும் அப்புறம் இல்லாட்டி நம்மளையே மாச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான கோழைத்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி இறந்த அந்த 2 பேரும் ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.